டா வின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 3. மொடமொடத்த ஏப்ரல் மாதத்து காற்று சிட்ரான் XX கார் கண்ணாடி வழியாக உள்ளே வீச, காரானது ஒபாரா இல்லத்திற்கு தெற்காக வழிக்குச் சென்று வெண்டோம் இடத்தையும் கடந்தது. பயணிகள் இருக்கையில் அமர்ந்திருந்த ராபர்ட் லெங்டன் நகரமானது தன்னை கடந்து செல்ல தன் எண்ணங்களை ஒன்று சேர்க்க முயன்றார். அவருடைய அவசர குளியலும் முகசவரமும் தோற்றத்தை சற்றே எடுப்பாக காட்டினாலும் கவலையை மறைக்க முடியவில்லை. காப்பாளரின் பயமுறுத்தும் உருவம் மனமெங்கும் வியப்பித்திருந்தது. ஜாக்வஸ் ஜூனியர் இறந்துவிட்டார். லெங்டனால் காப்பாளரின் மரணத்தை அசட்டை செய்ய முடியவில்லை. மாறாக பெரும் சோகம் உண்டானது. துறவி போல் வாழ்ந்த சோனியரின் புகழுக்காக மட்டுமல்ல, கலை ஒன்றிற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட அவரின் எளிமையான வாழ்வை பாராட்டாமல் இருக்க முடியாது. பவுசியின் மற்றும் டென்னியர்ஸியின் ஓவியங்களில் இரகசிய குறியீடு முதலான அவரின் புத்தகங்கள் லெங்டன் தன் வகுப்பறையில் நடத்தும் மனதிற்குகந்த நூல்களாகும். இன்றிரவு நடக்கவிருந்த அந்த சந்திப்பு லெங்டன் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்ததாகும். ஆனால் காப்பாளர் வராமல் போகவே அவர் ஏமாற்றத்துக்கு உள்ளானார். திரும்பவும் காப்பாளரின் உடலானது மனதிற்குள் பளிச்சிட்டது. ஜாக்வஸ் ஜூனியர் அந்நிலையத்தை தனக்கு தானே ஏற்படுத்தி கொண்டாரா? லெங்டன் சட்டென திரும்பி ஜன்னலின் வழியே பார்த்த அக்காட்சியை மனதிலிருந்து விரட்ட முயன்றார். வெளியே நகரும் மெல்ல அடங்க ஆரம்பித்தது. சாலை கடைக்காரர்கள் இனிப்பு தின்பண்டங்கள் அடங்கிய வண்டியை தள்ளிச் சென்றனர். ஓட்டல் பணியாளர் குப்பை பைகளை எடுத்து கொண்டிருந்தனர். இரவின் அந்த பொழுதில் 2 காதலர்கள் மல்லிகை மணத்துடன் வீசிய குளிர்காற்றுக்கு இதமாக அணைத்து கொண்டிருந்தனர். சிட்ரான் கார் எல்லா தடங்கல்களையும் அதிகாரத்துடன் விலகி கொண்டு சென்றது. அதன் இரட்டை ஒலி கொண்ட ஹாரன் போக்குவரத்தை கத்தி போல் கிழித்தது. நீங்கள் இந்நேரம் வரையில் பாரிஸிலேயே இருப்பதை அறிந்தால் எங்களின் கேப்டன் மகிழ்ச்சி அடைவார். ஓட்டலில் புறப்பட்ட நேரம் கொண்டு இப்பொழுதுதான் பேச்சை துவக்கி அந்த ஏஜென்ட் சொன்னான். அதிர்ஷ்டகரமான தற்செயல் நிகழ்வு. லெங்டன் அதிர்ஷ்டத்தை நம்புபவர், ஆனால் தற்செயல் கோட்பாட்டை அல்ல. யாரோ ஒருவன் தன் வாழ்நாள் முழுவதும் முற்றிலும் வேறான உள்ளுக்குள் தொடர்பு கொண்டிருக்கும் சின்னங்களையும் கொள்கைகளையும் ஆராய்வதைப் போல் லெங்டன் இந்த உலகமே சிலந்தி வலையாக அதனுள்ளே வரலாறுகள் பின்னி பிணைந்திருப்பதை நம்புபவர். தொடர்புகள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், எனினும் அவைகள் உள்ளன. சற்றே அடிப்புறத்தில் என ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் சின்னங்கள் பற்றிய வகுப்புகளில் அவர் பாடம் எடுத்திருப்பவர். ஒரே ஒரு விஷயம், நான் தங்கியிருப்பதை பாரிஸ் அமெரிக்க பல்கலைக்கழகமா சொன்னது? லெங்டன் வினவினார். ஓட்டுநர் மறுப்பது போல் தலையை அசைத்தார். இன்டர்போல். ஆமாம், இன்டர்போல். லெங்டன் எண்ணமிட்டார். எல்லா ஐரோப்பிய ஓட்டல்களிலும் தங்க வருவோரின் பாஸ்போர்ட்டை சோதனை செய்வது வழக்கமான ஒன்று என்பதை அவர் மறந்து போனார். அதுதான் சட்டம். ஐரோப்பியா முழுவதிலும் எப்படிப்பட்ட இரவாக இருந்தாலும் எந்த ஓட்டலில் எவர் உறங்கிக் கொண்டிருப்பார் என்பதை இன்டர்போல் கண்டுபிடித்துவிடும். ரிட்ஸ் ஹோட்டலில் இருந்து லெங்டனை கண்டுபிடிக்க அதிகபட்சம் 5 வினாடிகள் ஆகியிருக்கும். சிட்ரன் கார் நகரத்தின் குறுக்கே பறக்க வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஈஃபில் டவர் வலது பக்கத்தில் வானளவு உயர்ந்து தெரிந்தது. லெங்டன் அதை பார்த்ததும் விக்டோரியாவை நினைத்து கொண்டார். 1 வருடத்துக்கு முன் இருவரும் விளையாட்டாக ஒரு சத்தியம் செய்து கொண்டனர். அதாவது 6 மாதத்திற்கு ஒரு தடவையாவது உலகின் காதல் தவழும் ஏதோ ஒரு இடத்தில் சந்தித்துக் கொள்வதென்று. ஈஃபில் டவரும் அவர்களது அட்டைவணையில் உள்ளதாக லெங்டனின் நினைப்பு. கவலை ததும்ப அவர்கள் இரைச்சல் நிறைந்த அந்த ரோம் நகர விமான நிலையத்தில் முத்தமிட்டு கொண்டது சுமார் 1 வருடத்திற்கு முன்பு. ஈஃபில் டவர், அதன் மேல் ஏறியிருக்கிறீர்களா?
லெங்டன் சற்றே நிமிர்ந்து அவர் சொன்னதை தவறாக புரிந்து கொண்டு விட்டோமோ என நினைத்தார். என்ன கேட்டீர்கள்? ஈஃபில் டவர். அது அழகாக இல்லை. அந்த ஏஜென்ட் கண்ணாடி வழியாக ஈஃபில் டவரை சுட்டி காட்டினான். நீங்கள் அதன் மேல் ஏறியிருக்கிறீர்களா? லெங்டன் கண்களை சுழற்றினார். இல்லை, நான் இன்னும் அந்த டவர் மீது ஏறவில்லை. அது பிரான்சின் சின்னம். அது முழுமையடைந்து விட்டது என நான் எண்ணுகிறேன். லெங்டன் சொன்னதை காதில் வாங்காதது போல் தலையசைத்தார். சின்னங்களில் அறிஞர்கள் பிரெஞ்சு தேசத்தை ஆணின் தற்பெருமை என்றும் பெண்கள் அதிக அளவில் சேரும் நாடென்றும் கூறுகின்றனர். தவிர மிகச்சிறிய குள்ளமான தலைவர்களான நெப்போலியனும் குள்ள மனிதர் பெப்பினும் நாட்டின் சின்னமாக 1000 அடி உயர ஆண்குறி அன்றி வேறு எதை தேர்ந்தெடுப்பார்கள்? அவர்கள் ரூடி ரிவோலியை அடைந்தபோது போக்குவரத்து விளக்கு சிவப்பை காட்டினாலும் சிட்ரன் கார் வேகத்தை குறைக்கவில்லை. அந்த ஏஜென்ட் காரை கன வேகத்தில் ஓட்டி மர சாலையான ரூஸ் காஸ்டிகிலினோவின் மையத்தில் வந்தான். இந்த இடம் பாரிஸின் மைய பூங்காவான புகழ்பெற்ற துலியூரிஸ் தோட்டத்தின் வடக்கு வாயிற்புறம் ஆகும். பெரும்பாலான சுற்றுலாவாசிகள் இந்த ஜாரிட்டின்ஸ் டெஸ் துலியூரிஸை, அதன் பெயரை இங்கு பூக்கும் ஆயிரக்கணக்கான துலிப் மலர்களோடு சம்பந்தப்படுத்தியிருக்கின்றனர். ஆனால் துலியூரிஸ் என்ற பெயர் காதல் கவிதைகளில் இருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒன்றாகும். இந்த பூங்கா ஒரு காலத்தில் சிதிலம் அடைந்த பெரும் குழியாக பாரிஸின் ஒப்பந்தக்காரர்கள் களிமண் எடுக்க பயன்படுத்தப்பட்டது. இந்த களிமண்ணில் இருந்துதான் பாரிஸ் நகரத்தின் செந்நிற கூரை ஓடுகள் அல்லது துலீஸ் தயாரிக்கப்பட்டது. ஆளில்லாத அந்த பூங்காவை அடைந்ததும் அந்த ஏஜென்ட் காதை கிழித்து கொண்டிருந்த சைரன் ஒலியை நிறுத்தினான். லெங்டன் ஆழமாக மூச்சை விட்டு சட்டென ஏற்பட்ட அமைதியை உள்வாங்கினார். காருக்கு வெளியே வெளுத்த ஹாலோஜன் விளக்குகள் சரளை கற்கள் அமுங்கிய பாதையை இனங்காட்ட சக்கரங்களின் விற்றென உருளும் ஓசை மனதை வசியப்படுத்தியது. லெங்டன் எப்போதும் இந்த துலியூரிஸை ஒரு புனிதப்படுத்திய இடமாக கருதினார். இந்த தோட்டங்களில்தான் கிளாட் மோனட் அவைகளின் தோற்றத்தையும் வண்ணங்களையும் பரீட்சித்து பார்த்தார். மற்றும் பாவியல் ஓவியக்கலை இயக்கம் இங்கிருந்துதான் பிறந்தது. இருப்பினும் இன்றிரவு இந்த இடம் எல்லாவற்றையும் தடை செய்திருந்தது. சிட்ரான் கார் இடதுபுறம் திரும்பி மேற்கு புறமாக பூங்காவின் மைய அகல பாதையில் நுழைந்தது. அங்கிருந்து வட்ட வடிவமான நீரூற்றை சுற்றி கொண்டு வெறுமையாக இருந்த அவென்யூவில் இருந்து வெளியேறி அகலமான 4 வழிப்பாதையை அடைந்தது. லெங்டன் துலியூரிஸின் பூங்கா முடிந்து போனதையும் பெரியதொரு கூரையிட்ட கல்லாலான பாதையில் கார் நுழைவதையும் கண்டார். ஆர்க் கரோசல் கல்வியின் களியாட்ட சடங்குகள் இந்த ஆர்க் கரோசலில் ஒரு காலகட்டத்தில் நடத்தப்பட்டாலும் கலை உலக பிதாமகன்கள் இவ்விடத்தை வேறொரு காரணத்திற்காக கொண்டாடுகிறார்கள். துலியூரிஸின் முடிவில் மாபெரும் வெட்டவெளி இருக்கும் இடத்தில் உலகமே வியக்கும் மாபெரும் கலை அருங்காட்சியகங்கள் உள்ளன. வலது பக்க கண்ணாடி வழியாக தெற்கு முகமாக சியானி மற்றும் இக்வாய் ஹோல்டரும் இருந்தன. லெங்டனால் பழைய ரயில்வே நிலையத்தின் முகப்பு விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருப்பதை காண முடிந்தது. இப்போது அது மதிப்புமிக்க மசிட்டி ஹார்லே ஆகும். இடது பக்கம் பார்த்த அவரின் கண்களில் நவீனத்துவம் மிக்க பாம்பிலோ மையம் தெரிந்தது. அதற்குள்ளாகவே நவீன கலை அருங்காட்சியகம் இருந்தது. அவருக்கு பின் மேற்கில் எகிப்திய ராம்சேக்களின் கல் தூண்களான மரங்களும் மேல் உயர்ந்து நிற்பதை லெங்டன் அறிவார். மசிட்டு கீட்டி பம் அதனை சுட்டி காட்டியது. நேர் எதிரே கிழக்கு புறத்தில் கூரையிட்ட பாதையில் ஒற்றைக்கல் சிற்பத்தின் மறுமலர்ச்சி அரண்மனையை லெங்டனால் பார்க்க முடிந்தது. அந்த அரண்மனையே உலகின் புகழ்பெற்ற கலை உலக அருங்காட்சியகமாக திகழ்கிறது. மசிட்டு லுவார்
ஒட்டுமொத்த கட்டிடத்தின் கம்பீர தோற்றத்தை தன் பார்வையால் அளக்க முடியாத லெங்டன் வழக்கமான நெக்குறுதலால் உணர்ச்சி வசப்பட்டார். மிக பிரம்மாண்டமான இடைவெளியில் பாரிஸ் நகர வான்வீதியில் ஒரு கோட்டை போல் லுவார் நின்றது. பிரம்மாண்டமான குதிரை குளம்பு வடிவில் இருந்த லுவார் ஐரோப்பிய வழியே மிக நீளமான கட்டடம். 3 ஈஃபில் டவர்களை கிடைமட்டத்தில் ஒன்று பொருத்தி வைத்தால் அதன் நீளத்தையும் விஞ்சி நிற்கும். அதற்கு வெளியே இருக்கும் 10 லட்ச சதுர அடிகள் இடம் கூட அதற்கு ஈடு இணை இல்லை. ஒருமுறை லெங்டன் அதன் சுவர் புறமாக மொத்தம் 3 மைல் தூரம் நடந்து ஆச்சரியத்தால் சமைந்து போனார். இந்த கட்டடத்தில் உள்ள 65,300 கலை பொக்கிஷங்களை தெளிவாக பார்க்க ஒரு பார்வையாளனுக்கு குறைந்தபட்சம் 5 வார காலம் பிடிக்கும். இதனால்தான் பெரும்பாலான சுற்றுலாவாசிகள் 3 கலை பொக்கிஷங்களை பார்க்க விரும்புவார்கள். மோனோலிசா, வீனஸ் டி மைலோ மற்றும் விங் டு விக்டரி. கலா ரகசியக்காரரான பாக்வால்ட் இந்த 3 கலை செல்வங்களையும் மொத்தம் 5 நிமிடம் 56 வினாடிகளில் பார்த்துவிட்டதாக பெருமையடித்து கொண்டார். ஏஜென்ட் காருக்குள்ளிருந்த வாக்கி டாக்கியை எடுத்து தீப்பொறி பறக்கும் பிரெஞ்சு மொழியில் படுவேகமாக பேசினான். லெங்டன் வந்துவிட்டார். இன்னும் 2 நிமிடங்கள். வாக்கி டாக்கியில் புரிந்து கொள்ள முடியாத மறுமொழி வந்தது. ஏஜென்ட் வாக்கி டாக்கியின் ஒலியை குறைத்து லெங்டன் பக்கம் திருப்பினான். பிரதான வாசல் அருகே கேப்டனை நீங்கள் சந்திக்கலாம். வாகனங்கள் ஓட்டுவதை தடை செய்த விளம்பரத்தை அலட்சியம் செய்த அவன் நேராக வாயிலருகே ஓட்டிச் சென்றான். லுவாரின் பிரதான வாயில் கம்பீரமாக உயர்ந்து நின்று கண்ணுக்கு தெரிந்தது. அதன் அருகே ஒரு முக்கோண வடிவில் நீரூற்றுகள் விளக்கு கொண்டு அலங்கரிக்கப்பட்டது. லா பிரமிட். பாரிஸின் லுவார் அருங்காட்சியம் எவ்வளவு பிரபலமோ அந்த அளவுக்கு இந்த புதிய வாயில் பிரபலம். முரண்பட்ட கருத்தை விளைவிக்கும் நவீனத்துவமான இந்த கண்ணாடி பிரமிடு சைனாவில் பிறந்த அமெரிக்காவில் வாழ்ந்த கட்டடக்கலை அறிஞரான IMPE என்பவரால் வடிவமைக்கப்பட்டது. இது மறுமலர்ச்சியின் அழகை கெடுத்துக் கொண்டிருக்கிறது என பழம் மரபியல் ஊறிய போனவர்கள் குற்றம் சாட்டப்படுகிறது. கதே என்பவர் கட்டடக்கலையானது உறைந்திருக்கும் இசை என்று விளக்கம் அளிக்க, பிப் அவர்களோ இந்த பிரமிடை கரும்பலகையில் எழுதிய மாதிரி என்று தெளிவுபடுத்தினார். இதை கொண்டாடுபவர்களோ பி அவர்களின் 71 அடி உயர ஊடுருவும் பிரமிடை கடவுளின் மனிதன் மண்முட்பம் என்று சேர்த்து பிரதான மற்றும் நவீனத்துவம் ஒன்று கலந்த பழையதையும் புதியதையும் ஒன்று கலக்கிற லுவார் அருங்காட்சியகத்தை அடுத்த 1000 ஆண்டுகள் வரை கொண்டு செல்கிற கொண்டாட்டம் என வியந்தனர். நீங்கள் இந்த பிரமிடை விரும்புகிறீர்களா? ஏஜென்ட் கேட்டார். லெங்டன் முகம் சுளித்தார். பிரெஞ்சுக்காரர்கள் அமெரிக்கா வாசிகளிடம் இக்கேள்வியை கேட்பது வழக்கம். கேள்வியோ பன்முகத்தன்மை வாய்ந்தது. பிரமிடை விரும்புவதாக சொன்னால் நீங்கள் ஒரு விஷயம் புரியாத அமெரிக்கர். அதே சமயம் விரும்பவில்லை என கூறினால் அது பிரெஞ்சு மனிதர்களை அவமதிப்பதாகும். மிட்ராண்ட் நல்ல தைரியமான மனிதர். கருத்து வேறுபாடுகளையும் லெங்டன் பதிலளித்தார். இறந்து போன அந்த பிரெஞ்சு பிரதமரே பிரமிடை கட்டும் யோசனையை முன்வைத்தவர். அவர் யாரோ மனோவியல் பீடிக்கப்பட்டவர் என சொல்லப்படுகிறது. அவர் ஒருவரே பாரிஸ் நகரம் முழுக்க எகிப்திய ஸ்தூபிகள், கலைப்பொருட்கள், ஓவியங்கள் என நிறைத்தவர். இந்த பிராங்கோயிஸ் மிட்ராண்ட் எகிப்திய கலாச்சாரத்தின் மீது பித்து பிடித்தவராக இருந்ததால் இன்னும் கூட பிரெஞ்சு மக்கள் அவரை ஸ்பிங்க்ஸ் என்று அழைக்கிறார்கள். பேச்சை மாற்றும் பொருட்டு லெங்டன் கேட்டார். உங்கள் கேப்டனின் பெயர் என்ன? பெசி பெக்கே. பிரமிட்டின் பிரதான வாயிலை அடைந்து கொண்டிருந்த ஓட்டுநர் சொன்னார். எனினும் நாங்கள் அவரை லா தோரியோ என்று அழைப்போம். லெங்டன் அவனை ஓரப்பார்வை பார்த்தார். ஒவ்வொரு பிரெஞ்சு மனிதனுக்கும் ஒவ்வொரு மிருகங்களின் பெயர்கள் அடைமொழியாக இருக்குமா என்ன?
உங்கள் கேப்டன் நீங்கள் காலை என்றா அழைக்கிறீர்கள்? கரோட்டின் புருவங்கள் முடிச்சிட்டு கொண்டன. நீங்கள் சொல்கிறீர்கள் போல் உங்கள் பிரெஞ்சு மொழி அவ்வளவு மோசமில்லை. என்னுடைய பிரெஞ்சு மொழி நாசமாய் போயிற்று. ஆனால் நான் ஜோதிடக் கலையில் வல்லுவனாயிற்றே என லெங்டன் நினைத்தார். தாரூஸ் என்பது காலையை குறிக்கும் சொல். ஜோதிடம் என்பது உலகம் முழுக்க பரந்திருக்கிறது. ஏஜென்ட் பிரமிட்டின் ஓரமாக 2 நீரூற்றுகளின் மத்தியில் இருந்த பெரியதொரு கதவருகே காரை நிறுத்தினான். மிஸ்டர், அதுதான் வழி. வாழ்த்துக்கள். நீங்கள் வரவில்லையா? உங்களை இங்கே விடும்படிதான் எனக்கு உத்தரவு. தவிர எனக்கு வேறு வேலைகள் உள்ளன. லெங்டன் பெருமூச்சு விட்டபடி கீழே இறங்கினார். உங்களுடைய விருப்பம். ஏஜென்ட் காரை கிளப்பிக் கொண்டு திரும்பி போனான். காரின் பின்புற விளக்குகளை கவனித்திருந்த லெங்டன் தான் வந்திருப்பதை மறுபரிசீலனை செய்து உடனே வெளியேறி டாக்ஸியை பிடித்து ஓட்டல் அறையை அடைந்து உறங்கலாம் என நினைத்தார். இருப்பினும் ஏதோ ஒன்று இது முட்டாள்தனமானது என அறிவுறுத்தியது. நீரூற்றின் புகைப்படங்களுக்கு இடையே தான் நடந்தபோது வேறொரு உலகின் வாயிலை நோக்கி நடப்பது போல் லெங்டன் உணர்ந்தார். அந்த மாலை பொழுதின் கனவு போன்ற காட்சிகள் திரும்பவும் அவரை சுற்றிலும் இறங்கின. 20 நிமிடங்களுக்கு முன் அவர் ஓட்டல் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தார். இப்போது நான் ஸ்பிங்ஸ் என்பவரால் கட்டப்பட்ட ஊடுருவும் பிரமிட்டின் முன்னே காலை என்று அழைக்கப்படும் காவல் அதிகாரிக்காக காத்திருக்கிறேன். சல்வாடோர் டாலி ஓவியத்தில் நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன். அவரின் எண்ணம் சுழன்றது. லெங்டன் பிரதான வாயிலருகே நின்றார். மாபெரும் சுழலும் கதவு, அதற்கு அப்பாலிருந்த மாபெரும் அறை மெலிதான விளக்கொளியில் ஆளில்லாமல் இருந்தது. கதவு தட்ட வேண்டுமா? ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த எகிப்து நாட்டை பற்றி ஆராயும் அறிஞர்கள் பிரமிடை தட்டிவிட்டு பதிலுக்கு காத்திருப்பார்களா? அவர் கையை உயர்த்தி கண்ணாடியை தட்டப் போனார். ஆனால் இருளில் ஓர் உருவம் தோன்றி அவரை நோக்கி வந்தது. அந்த மனிதன் கருத்தும் கட்டையாகவும் குள்ளமாகவும் ஏறத்தாழ கற்கால மனிதனாக தோற்றமளித்தான். அவன் அகல விரிந்த மார்பிலும் தோள்களிலும் சூட்டும் கோட்டும் ஆனது விரிந்திருந்தது. அவன் பலமான கால்களினால் நடைபோட்டு தன் அதிகாரத்தை புரிய வைத்தான். தன் செல்போனில் பேசிக்கொண்டு வந்தவன் அவ்விடத்தை அடையும் முன் அதை நிறுத்திவிட்டான். பிறகு லெங்டனை உள்ளே வரும்படி கூறினான். லெங்டன் சுழல் கதவை திருப்பி உள்ளே நுழையும்போது அவர் நான் தான் பேசி பெக்கே என்று தெரிவித்தார். சென்ட்ரல் டைரக்டரேட் ஜுடிஷியஸ் போலீசியின் கேப்டன். அவருடைய தோணி தொண்டைக்குள் இடி இடிப்பதை ஒத்திருந்தது. லெங்டன் கையை நீட்டி குலுக்கினார். ராபர்ட் லெங்டன். பெக்கேவின் பெரியதொரு உள்ளங்கை லெங்டனுடையதை நொறுக்கியது. புகைப்படத்தை பார்த்தேன். ஜாக்வஸ் ஜூனியர் அந்நிலையை தனக்குத்தானே செய்து கொண்டதாக உங்கள் ஏஜென்ட் சொன்னார். மிஸ்டர் லெங்டன். பெக்கோவின் உணர்ச்சியற்ற விழிகள் லெங்டனின் பார்வையில் கலந்தது. புகைப்படத்தில் நீங்கள் பார்த்தது சோனியர் செய்திருப்பதின் தொடக்கம்தான். டா வின்சி கோட் பை டான் பிரவுன்.